ஏகாதசி ஏகாதசி வந்து உங்களுக்கு வைஷ்ணவ ஏகாதசி தெரியும். ஆனால் ஏகாதசியை பற்றி வராக புராணத்தில் வேறு ஒரு கதை சொல்கிறாங்க. அது பெருமாள் சம்மந்தப்பட்டது இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏகாதசி அன்னைக்கு தான் குபேரன் பிறந்தானாம். அவன் குபேரன் பிறந்த உடனே பணத்துக்கு அவனை அதிபதியாக்கினாராம் பிரம்மா. அப்போ அவர் சொன்னால் வெறும் பணத்தை பொரிச்சா சாப்பிட முடியும், எனக்கு இன்னும் 2 போர்ட்ஃபோலியோ கொடுங்கன்னு கேட்டாராம். அப்போ பிரம்மா பார்த்தாராம், சரி பணம் 1, பழம் 2, பழங்களுக்கெல்லாம் நீ தான் அதிபதி. யாராவது பழத்தோட்டம் வச்சாங்கன்னா ஒன்று நினச்சி பூஜை பண்ணாங்கன்னா நல்லா மகசூல் கிடைக்கும். பழங்கள் எல்லாத்துக்கும் நீ தான் அதிபதி அப்படின்னு நீ நியமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு வரம் தர்றேன். என்ன அப்படின்னா, ஏகாதசி விரதமோ சஷ்டி விரதமோ காயத்ரி விரதமோ என்ன விரதம் இருந்தாலும், விரதம் இருக்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க சமைக்காத உணவை சாப்பிட்டால் விரதம் பங்கம் இல்லை. சமைக்காத உணவுனா என்ன? பழம். பழம் உணவு தான், அது சமைக்காத உணவு தானே. அதனால் ஒரு விரதம் அன்னைக்கு பழம் சாப்பிட்றவன் அவன் தோஷம் இல்லை, அவன் விரதத்துலேருந்து பங்கம் ஆகலை. அந்த வரம் உனக்கு தரேன். எல்லோரும் வந்து ஒன்று பேசுவாங்க, இது ஏண்டா அப்படின்னா, குபேரனுடைய பர்த்டேக்கு பிரம்மா கொடுத்த வரம் அது அப்படின்னு. அதனால் ஏகாதசி வரும்போது உங்களுக்கு 2 அட்வான்டேஜ். ஒன்று குபேரன் நினைக்கலாம், இன்னொன்று கொஞ்சம் ரொம்ப ஓவராக பசிக்குதுன்னா பழம் 2 உள்ள தள்ளலாம். எல்லா பழமும் தான்.